இதுக்கு காரணமே இது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். துணை முதல்வர் என்கிட்ட விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சவால் விட்டுருக்காரு. அதே நேரத்துல நிரூபிச்சுட்டாக்கா நான் அரசியல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க சொல்லுங்க. ஜனநாயகோட ரிவைஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே போல அன்றைக்கு தான் இதெல்லாம் ஒர்த் இல்லாத கேள்வி. நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதை பேசுங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் தள்ளி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக ஆதவர்ஜுனா கூறியிருப்பது ஆதாரமில்லாத கருத்து என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆதவர்ஜுனாவின் கருத்துகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு திருமாவளவன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் பதவி அதிகாரம் எதிலும் ஈடுபாடு இல்லாதவர் என திருமாவளவன் கூறியிருக்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக ஆதவர்ஜுனா கூறியது ஆதாரமில்லாத கருத்து எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஜினி எந்த அச்சுறுத்தலுக்கும் பயந்து தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க வாய்ப்பே இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக ஆதவர்ஜுனா கூறியிருப்பது ஆதாரமில்லாத கருத்து என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆதவர்ஜுனாவின் கருத்து குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு திருமாவளவன் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார்.